தொடர் மழை காரணமாக ராணிப்பேட்டையில் உள்ள 145 ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுமன். வணக்கம் சுமன். தற்போது 145 ஏரிகள் ராணிப்பேட்டையில் நிரம்பி உள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க சுமன். வணக்கம் ஜனனி. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகம், புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் கனமழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதன்படி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள ராணிப்பேட்டை, வாலாஜா, அரக்கோணம், சோளிங்கர், மேல்விசாரம், காவேரிப்பாக்கம், கலவை, ஆற்காடு, நெமிலி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு முதலே தற்பொழுது வரை ஒரு சில இடங்களில் கனமழையும் ஒரு சில இடங்களில் மிதமான மழையானது பெய்து வருகிறது. இதன் காரணமாகத்தான் மாவட்ட நிர்வாகம் பள்ளி மாணவர்களுடைய நலன் கருதி மாவட்ட நிர்வாகம் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்துள்ளது. இந்த தொடர் மழை காரணமாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான 145 ஏரிகள் தனது முழு கொள்ளளவை நிரம்பி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகின்ற காட்சியெல்லாம் நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல் 32 ஏரிகள் 99% நிரம்பி உள்ளது என மாவட்ட நிர்வாகம் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம் சிறுவர்கள், பொதுமக்கள் யாரும் மீன் பிடிக்கவோ வேடிக்கை பார்க்கவோ செல்லக்கூடாது என்ற ஒரு விஷயத்தையும் ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருந்தாலும் கூட, ஆனால் அதனை கண்டு கொள்ளாமல் அலட்சியமாக இந்த மழை நீரில் விளையாடக்கூடிய காட்சிகள் இருக்கிறது. அதே போல் தொடர் மழை காரணமாக விவசாய பணிகளை மேற்கொள்வதற்கான ஒரு தண்ணீர் இந்த நீர் அமைந்துள்ளதாக தெரிகிறது. அதனால்தான் அந்த விவசாய பணிகளையும் இப்போ செய்வதற்கு விவசாயிகள் இந்த மழை காரணமாக மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அதே போல் தொடர் மழை காரணத்தால் தனியார் தொழிற்சாலைகளுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் அரசு பணியாளர்கள் சிரமத்துடனே சென்று வருகின்றனர். பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை சற்று பாதிப்படைந்ததோடு சுமன், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.